அனைவருக்கும் வணக்கம். இளங்கலையர் நேர்முனை சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து பயிற்சியாளர்கிட்ட இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம சிலம்பன்ற தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம். இதில் முழுக்க நம்ம என்ன மாதிரியான எந்த மாதிரி இந்த காணொலி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் முற்றிலும் இது நீங்கள் இது வரைக்கும் சிலம்பன்ற வரலாற்றில் நீங்கள் தேடி பார்த்த ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னென்னா இங்கே சிலம்பன்ற வரலாறு எப்படி இருக்குது, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னாக ஒரே விதமாக பல்வேறு வடிவங்களில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி அறிவு சார்ந்த கேள்விகள் இல்லை சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளோட யாரும் நகரலை அப்படிங்கிறது தான் அவங்க பெரும் வருத்தம். இப்போ அதை தாண்டி நம்ம என்ன பார்வையில் இருக்கும் சிலம்பத்தில், இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்களே இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதை நான் முழுமையாக பதிவு பண்ண முடியாது. எந்த விஷயங்களையும் நான் முழுமையாக வலைவலி பக்கத்துலையோ இல்லை படவரி பக்கத்துலையோ நான் பதிவு பண்ண முடியாது. நான் என்னுடைய அறிவு சார்ந்த கேள்விகள், நம்மளுடைய சிந்தனைகளை நான் அந்த இடத்துல தெரியப்படுத்தணும். இது முழுக்க என்னுடைய மாணவர்களுக்கு இது முழுமையாக தெரியணும் அப்படிங்கிறதுனால சில குறிப்புகளோடு நம்ம இதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற இந்த கருத்துக்களை நம்ம இருக்கிறோம், இப்படி ஒரு கருத்துக்களை இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த காலையில் நம்ம பதிவு பண்ணுறோம். சரி, வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த நகர்வில் நம்ம கண்டிப்பாக தெரியப்படுத்திடுவோம். சரிங்களா? முதல்ல சிலம்ப வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த சிலம்ப வரலாறுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், இதுதான் சிலம்பம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். இதில் இருந்தால் நமக்கும் கேள்வி எழுது. எப்படின்னா நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே அறிவு சார்ந்து சிந்தனை தூண்டும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றும் அதுக்கான தெளிவான விடைகள் நமக்கு சில தரவுகள் நம்ம கையில் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பேசணும். சரிங்களா? சரி, முதல்ல சிலம்பம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மனிதன் எங்கே தோன்றணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம நகர முடியும். அப்படி நம்ம அந்த இடத்துல நகர்ந்தோன்னா மனிதன் எங்கே தற்காப்பு, அதாவது மனிதன் எங்கே கம்பை பயன்படுத்தினா அப்படிங்கிற இடத்துல நம்ம அந்த கேள்வியை முழுசாக பார்க்கலாம். அப்போ மனிதன் எதற்காக இந்த கம்பெடுத்து பயன்படுத்தினான் அப்படிங்கிறது முதல்ல தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கு, அடுத்து தன் சார்ந்த குழுக்கள் தற்காத்துக் கொள்றதுக்கு, அதை தாண்டி தன்னுடைய எல்லைகளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு மனிதன் என்ன பண்ணியிருக்கான், கம்பெடுத்து பயன்படுத்தினாங்கிற ஒரு தரவு இருக்குது. சரிங்களா? இது ஒரு பக்கம். மனிதன் முதல்ல சிலம்பம் எங்கே பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தரவு. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போர்களில் சிலம்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தரவு. இந்த போர்களில் சிலம்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள, இது எனக்கு முற்றிலும் இதில் கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. ஏன்னா போரில் சிலம்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பரவலில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பொதுத்தலங்கள்லையும் சரி, இப்போ நம்ம நேர்லேயும் நிறைய இடங்களில் பார்க்குறோம். உண்மைத்தன்மையான சிலம்பம் சொல்லி, இல்லை இதுதான் சிலம்பத்தின் சண்டை முறை, இதுதான் சிலம்பத்தோட வடிவம் நினச்சிக்கிட்டு இவங்க சுத்து முறைகளும் 4 அடி 9 கட்டத்தையும் போட்டு சண்டை போட்டுட்டு இதுதான் போர் சிலம்பம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படின்னா நமக்கு இந்த போர் சிலம்பத்தில் நமக்கு ஏற்படுறதில்லை. இந்த போர் சிலம்பத்தில் சிலம்பம் போரில் சிலம்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான். ஒரு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு முதல்ல சில கருத்துக்கள் இருந்தது. என்னன்னா போரில் சிலம்பம் பயன்படுத்தப்படலை. அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்தால் 2 வடிவங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படின்னா ஒன்று நெடுங்கம்பு, இன்னொன்று குறுந்தடி. இந்த 2 கம்புகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இதில் நம்ம இப்போ பயிற்சி பண்ணிட்டு இப்போ ஒரு சிலம்பம்னு இப்போ ஒரு பார்வையில் இருக்கிறோம்ல, சுத்து முறைகளை ஒரு பார்வையில் வச்சிருக்கல, இது இந்த வடிவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பார்வை இருக்குது. ஆனால் நமக்கு அந்த பார்வையில் நமக்கு என்னன்னா இந்த 2 வடிவங்களில் 2 வடிவ கம்புகள் வச்சு நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், கம்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நெடுங்கம்பு, இன்னொன்று குறுந்தடி. இது 2 தான். இது காலப்போக்கில் இரும்பு காலங்கள்லாம் வரும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா ஆயுதங்கள், மிக கூர்மையான ஆயுதங்களை வச்சு அந்த கம்போட முனையில் ஈட்டியாவோ இல்லை வேறு ஒரு ஆயுதங்களாவோ இல்லை கோடாரியாவோ இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற இது வருது. இதை தாண்டி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த களத்தில் இருக்கக்கூடிய சிலம்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால் முழுக்க சுற்றுமுறை, அடுத்து தொடுமுறை. இது 2 தான். இந்த 2 வடிவங்களில் சிலம்பம் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த 3 இதுவுமே உங்களுக்கு தெரியுது. முதல்ல கலை எங்கே உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து எங்கே இந்த ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, சிலம்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கா, இதுக்கான ஒரு சிறு தரவு எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இன்றைக்கி இந்த தளத்தில் இந்த சிலம்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு 3 விதமாக சின்ன பார்வையை வச்சுருக்கோம். இந்த 3லையுமே நமக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குது. முதல்ல நம்ம சிலம்பம் எங்கே உருவாச்சுங்கிற இடத்த நம்ம பற்றி தெளிவாக சொன்னோம். இப்போ அதில் இருந்து இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் சிலம்பத்தில் பல்வேறு வடிவங்களில் நமக்கு நகர்ந்து நம்ம கையில் வந்திருக்கு. சரிங்களா? இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் சரி. முதல்ல மனிதன் தொடங்கின இடத்துலேருந்து இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் நம்ம கைகளில் பல்வேறு வடிவங்களில் நகர்ந்து வந்திருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நகர்வில் பல்வேறு விதமான பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ சிலம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சில இடங்களில் சிலம்பம்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் சிரமம்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் கம்பு விளையாட்டுன்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் தடிச்சண்டைன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா தடி விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு பெயர்களில் நம்ம வந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி சிலம்பத்தில் 18 வகையான பிரிவுகள் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்க. அதில் முதல்ல கர்நாடக வரிசைன்னு சொல்கிறாங்க, கல்லன் கம்புன்னு சொல்கிறாங்க, நாகதாளி, நாகசீரல், அப்புறம் நாக 16, இன்னும்
இன்னும் பல்வேறு பெயர்களில் இது ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது. இப்போ இதெல்லாம் வந்து உண்மையா, இதெல்லாம் ஏற்புடையதா, இந்த விளையாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, இதனுடைய பின் காரணங்கள் என்ன, இதுக்கு இது உருவான விதம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பி வச்சோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒவ்வொரு ஆசான்களால் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல நீங்கள் இது யாரோ ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க, ஒரு ஆசனோ இல்லை யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கலாம். இது ஒரு நபர் உருவாக்கி அந்தந்த காலகட்டத்தில் பயிற்சி எடுத்து அதை நோக்கி அதை நோக்கி நகர்ந்து இப்போ நம்ம கையில் இந்த இடத்துல வந்து நிற்கி. இந்த புரிதல் தெளிவாக இருந்தால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக கிடைக்கும். இப்போ நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியும், நம்ம முன்னோர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து நம்ம பயன்படுத்தி இது வேறொரு வடிவத்தில் நகர்த்த முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அப்படிங்கிற இடம் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 18 வகையான சிலம்பம் தான் உண்மையா, இதை மட்டும்தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கோமா, இதுதான் சரின்னு நம்ம நிறைய பேர் நம்ம பேசிட்டும் இருக்கோம். இதுதான் சரி, இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். சரி, இதில் நம்ம என்ன பார்வையில் இருக்கிறோம், நமக்கு என்ன முறையான வடிவங்கள் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இல்லைனா அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து இப்போ எங்கள் வகைராக்குள்ள சில இது இருக்குது. இப்போ இது வந்து எங்கள் வகைராவில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஆசான்களுடைய அனுபவ பாடம் அல்லது அனுபவ குறிப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆசான்களை பொறுத்து ஒவ்வொரு அனுபவங்கள் மாறும். இப்போ ஒவ்வொரு ஆசான்களை சார்ந்து ஒவ்வொரு கலை வந்து ஒவ்வொரு வடிவங்களுக்கு மாற்றப்படுங்கிறது தெளிவாக தெரியுது. சரிங்களா? இப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம இந்த 18 வகையான சிலம்பம், இந்த கலங்கம்லேருந்து இது ஒவ்வொரு வடிவங்களை கடந்து நம்ம கையில் வந்திருக்கு. ஆனால் நம்ம இன்னும் என்ன செய்கிறோம், நாகமனார் தான் சரி, இல்லை துடுக்கானம் தான் சரி, இல்லைன்னா மரக்கானம் தான் சரி, இல்லைன்னா வேற வடிவங்கள் பேர் சொல்லி நாகதாளி, நாகசிரல், இல்லைன்னா கல்லன்கம்பு, இல்லை கர்நாடக வரிசை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆசனங்களும் தன் ஆசனம் உருவாக்குறதுனால இதுதான் சரிங்கிற பார்வையில் அந்தந்த குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடியவங்க வந்து முழுக்க அதை நம்பி ஏற்றுக்கிட்டு அதுதான் சரி அப்படிங்கிறது ஏற்றுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இது வேறொரு வடிவத்தில் நகர்ந்துச்சுன்னா முழுக்க விளையாட்டு வடிவத்தை நோக்கி நகர்ந்துட்டு, அப்போ உண்மைத்தன்மையாக இது கிடையாது. இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கற்றுக்கிட்டு இது விளையாட்டு வடிவத்தில் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டுக்கு சான்றிதழ், அதாவது சான்றிதழ் மெடல், இந்த பதக்கங்களுக்கும் இந்த சான்றிதழுக்கும் நோக்கி இந்த தலைமுறை கடந்து போயிட்டு இருக்கு. அப்போ இதில் பாதுகாக்க இருக்கக்கூடிய நமக்கு முன்னோர்கள் இல்லை நம்மளை மாதிரி தலைமுறைகள் வந்து இதை நகர்த்தி கொண்டு போகணும், ஒரு நல் வழிபடுத்தணும், நகர்த்தி கொண்டு போகணுங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம இதை பேசுகிறோம். இதை நான் பேசுகிறதே யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இல்லைனா முழுக்க நம்ம வச்சிருக்க விளையாட்டுகள், இல்லை நம்ம வச்சிருக்கக்கூடிய பயிற்சி முறைகள், இல்லை நம்ம வச்சிருக்கக்கூடிய சண்டை முறைகள் இதுதான் சரி அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இதை பேசலை. இது எதுக்காக இதை பேசுகிறோங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டால், இங்கே பல்வேறு விதமான கலைஞர்கள், பல்வேறு விதமான விளையாட்டு முறைகள், பல்வேறு விதமான ஊர்களில் இருந்து, பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வெவ்வேறு சிலம்ப கலைஞர்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற எல்லாருமே வந்து நான் சரி, நீ சரி, நான் வச்சிருக்கிறது சரி, இதுதான் ஏற்புடையது, இதுதான் சரின்ற இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இதே குழப்பங்கள் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கலையை வளர்க்க முடியாது. ஏன்னா முன்னாடியே ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன், எல்லாருமே கலையை நேசிக்கிறோம். கலைஞர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே நான் எவ்வளோ கலையை நேசிக்கிறேனோ, சிலம்ப கலை எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுக்கிறேனோ, எவ்வளோ ஆழமாக நான் நேசிக்கிறேன், இது மாதிரி தான் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆசான்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பயிற்சியாளர்கள் சொல்லி எல்லாருமே கலையை நேசிக்கிறோம். ஆனால் ஒரு கலைஞன் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தையோ இல்லை ஒரு கலைஞன் சொல்லக்கூடிய விஷயத்தையோ எந்த ஆசானும், எந்த பயிற்சியாளர்களும், எந்த பயிற்சி பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்களும் காது கொடுத்து கேட்கறதுக்கோ இல்லை அதை ஏற்றுக்கிறதுக்கோ அதை நோக்கி சிந்திக்கிறதுக்கோ இங்கே யாருமே தயாராக இல்லை. ஆனால் எல்லாரும் ஒரு வார்த்தையை மட்டும் ரொம்ப ஆழமாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கலையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், கலையை நாங்கள் தான் சரியாக கொண்டு போகிறோம் அப்படின்னு. இந்த கேள்வியில் நான் இப்போ கேட்ட கேள்வியிலேருந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தா தெரியும் நம்ம சரியாக தான் இருக்கோமா அப்படின்னு. ஒரு கலைஞன் இல்லைன்னா இப்போ நான் இருக்கிறேன், நான் இவ்வளோ கருத்து வைக்கிறேன், ஏதாவது ஒருத்தர் நீங்கள் யாரெல்லாம் பேசுறீங்கன்றதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன், வலைவெளி பக்கத்தில் சில விஷயங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஒவ்வொரு கருத்துக்கள் எடுத்து வச்சா நீ யார், உனக்கு என்ன வயசு, உன்னுடைய அனுபவம், உன்னுடைய வயசு இதைத்தான் பார்க்கப்படுது, இதைத்தான் பேசப்படுது. இவ்வளோ பண்பாக, இவ்வளோ தெளிவாக இந்த வயசில் ஒரு பையன் பேசுகிறாங்கிற கருத்தை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை, இதை நோக்கி சிந்திக்கிறதும் இல்லை. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இந்த கலைகளில் வந்து மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு. இதை தொடர்ந்து இந்த காணொலியை நம்ம அடுத்தடுத்த பாகமாக நம்ம தொடர்ந்து வெளியிடலாம்னு நினச்சிருக்கோம். அடுத்தடுத்த காணொலியில் இதை நம்ம பற்றி முழுமையாக இன்னும் பேசுவோம். இது ஒரு கேள்வியாக நம்ம மனசில் இருக்க விஷயங்களை எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாமல் வெளிப்படையாக அதை நான் காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன். இதை தாண்டி அடுத்து வரக்கூடிய காணொலியில் இன்னும் நம்ம கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக இருக்கும். இது நான் வந்து எல்லா விஷயங்களையும் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு இடங்களையும் சிறு சிறு விஷயங்களை தொட்டு சிறு சிறு விஷயங்களை குறிப்புகளாக நான் வந்து பகிர்ந்திருக்கேன்.
சரிங்களா? இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இது பார்த்தோன்னா ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அந்த புரிதலில் நீங்கள் என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கனாலும் என்னோட நம்பருக்கு கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக கேட்கலாம். இது வெறும் ஒரு 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 அடிப்படையான ஒரு காணொலி. இதை தாண்டி இதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வருதோ அதை தாண்டி அதுக்கான என்ன செய்யலாம், கருத்துக்களையும் காணொலியும் நம்ம தொடர்ந்து எடுத்து வைக்கலாம். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரணமும் நம்ம நோக்கமும் முற்றும் முழுதும் வேறு. எந்த கலைஞரையும் குறை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எல்லா கலையையும் நான் நேசிக்கிறேன். அதனால் இந்த காணொலி இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.